எந்த வியாபாரம் ஆரம்பிக்க போகிறோமோ அந்த வியாபாரத்துக்கு உண்டான உத்திகளை நம்ம செயல்படுத்திக்கணுங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒரே ஒரு விஷயம்ங்க. நம்ம ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறோம்னா அந்த வியாபாரத்துக்கு ஒரு 30% தான் பணம் இருக்கணுங்க. மீதி 70% அந்த வியாபாரத்துக்கு உண்டான உத்தி, அதுதான் டெக்னிக்குங்க. அந்த வியாபாரத்துக்கு உண்டான டெக்னிக்கை தான் இன்வெஸ்ட் பண்ண ஒழிய நீங்கள் 1 கோடி போட்டு உங்களுக்கு டெக்னிக் தெரிலன்னு சொன்னால் அது ஜீரோவாக தான் மாறுங்க. அதனால் முதல் எந்த வியாபாரத்தை ஆரம்பித்தாலும் அதுக்குண்டான டெக்னிக் என்ன, அதை எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோமோ அது புரியணும். இன்றைக்கி வளர்ந்த அத்தனை பேரும் ஜீரோலேருந்து வளர்ந்து இன்றைக்கி கோடிகளை அள்ளிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் டெக்னிக்கால் வளர்ந்தவங்க தான். பணத்தை கொண்டு யாரும் வளரலைங்க. வரும்போது எல்லாம் ஜீரோலேருந்து தான் வந்தாங்க. இங்கே அந்த வியாபாரத்துக்கு உண்டான உத்தி என்னவோ அதை பயன்படுத்தினாங்க. இப்போ இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ப்ராப்ளம் என்னங்க, யாரும் அடிப்படையிலேருந்து வரதில்லைங்க. யாருக்கும் அடிப்படை என்னன்னு தெரியாதுங்க. இப்போ நம்ம சொல்கிறோங்க, வாரன் பஃபட் இன்றைக்கி உலக அளவில் பெரிய பணக்காரர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வாரன் பஃபட் உள்ளே வரும்போது 11 வயசுங்க. அப்போது அவர் அந்த ஆரம்பத்துலேருந்து வர்றாருங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து வரும்போது அதுக்குள்ளே இருக்கிற எல்லா நுணுக்களும் அவருக்கு புரியுதுங்க. எது நல்லது எது கெட்டது, அதில் இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் புரியும் போது என்ன ஆகுதுன்னா அவர் உலக பணக்காரனாக உருவாகிறாருங்க. ஏன்னா அந்த துறையை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாருங்க. பட் இங்கே என்ன பிரச்சனைன்னா, ஏதோ ஒரு இடத்துல வேலையில் இருக்காங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு வியாபாரத்துக்குள்ளே இருக்காங்க. யாரோ சொல்கிறாங்கன்ட்டுங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வராருங்க. அவர் ஒரு 60 வருஷம் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. திடீர்னு பங்குச்சந்தை என்னன்னு தெரியாமல் நேராக பங்குச்சந்தையில் யாரோ சொல்கிறாரு முதலீடு பண்ணுறாருங்க. அதுக்குண்டான நாலேஜ் இல்லைங்க. அப்போ அதுக்குண்டான நாலேஜ் இல்லாத வரைக்கும் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுங்க. அதனால தான் உத்திகள் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதுக்குண்டான டெக்னிக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தோம்னா எதுலேயுமே ஜெயிச்சிடலாங்க.